2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலாக வாய்ப்பு. தமிழகத்தில் தாவேக அரசின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளில் முடிவடையும் ஆபத்து. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என கட்சி பேதமின்றி பல எம்எல்ஏக்கள் அநாகரிகமாக பேசுவதாகவும் நடந்து கொள்வதாகவும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வேதனை. சட்டமன்றத்தின் கண்ணியத்தை காக்குமாறும் வேண்டுகோள். தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தி பார்க்கின்ற மக்களும் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது. கனிம வளத்தை கொள்ளையடித்தவர்களை கைது செய்ய முதலமைச்சர் விரைவில் நடவடிக்கை எடுப்பார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் பேச்சு. சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்கோங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கவில்லை என ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் பேச்சு. மழையை பற்றி பேசினால், மணல் பற்றி பேசினால் திமுகவினர் பதட்டமடைகிறார்கள் என்றும் ஆதவ் அர்ஜுனா பேசியதால் திமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு. இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கருடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீர் சந்திப்பு. குதிரை பேரம் புகார் மீது நடவடிக்கை எடுக்க மீண்டும் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தல். பணம் பதவிக்காக எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு கட்சி மாறுகின்றனர் என டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. குதிரை பேர புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளார் எனவும் பேட்டி. மக்கள் இசைவை பெற்று புதிய விமான நிலையத்துக்கு இடம் தேர்வு செய்ய வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். கடந்த 17ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடந்த மாநாட்டில் கூட்ட நெரிசலில் திருமாவளவனை தாக்க சதியா. விசிக சார்பில் எஸ்பி அலுவலகத்தில் பரபரப்பு புகார். இஸ்லாமியர்கள் குறித்து எம்எல்ஏ முஸ்தபா சர்ச்சையாக பேசியதாக திமுகவினர் வாக்குவாதம். திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று கூச்சலிட்டதால் அவையில் பரபரப்பு. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். நீங்க ஒருத்தர் மட்டும் நீ சொல்லணுமா? மாண்புமிகு நீ பேச. சபாநாயகர் பிரபாகர் இருக்கைக்கு அருகே வந்த திமுக உறுப்பினர் பூண்டி கலைவாணன் முறையீடு. அவையின் மாண்பையும் சபாநாயகருக்கான மாண்பையும் காக்க வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் வலியுறுத்தல். பரந்தூர் தொடர்பாக பேரவையில் நடைபெற்ற காரசார விவாதத்தின் போது G2 மாப்பிள்ளை என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். லாட்டரி மருமகனுக்காக விமான நிலைய திட்டம் மாற்றப்படுகிறதா என திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? வெற்றியின் மயக்கத்தில் உள்ள செங்கோட்டையன் மதி இழந்துவிட வேண்டாம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் காட்டமான விமர்சனம்.
வெல்லம், கடலை பருப்பு, ஏலக்காய் பேக்கிங் கவர் கடும் விலையேற்றம் காரணமாக கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலை 25% அதிகரிப்பு. கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. சென்னையில் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ளதாக 267 இடங்களை கண்டறிந்துள்ள சென்னை மாநகராட்சி. பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி 10 நாட்களில் முடியும் என தகவல். தாம்பரம் அடுத்த சோமங்கலம் பகுதியில் வெல்டிங் வைத்து ஏடிஎம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 3 தனிப்படைகள் அமைப்பு. மும்பையில் இருந்து வந்த தகவலை போலீசார் அலட்சியப்படுத்தியதால் பணம் கொள்ளை போனதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி கொலை. சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றவர்களை துரத்தி பிடித்த போலீசார். தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் நீர் திறக்க வேண்டும். காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை ஏற்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தேர்வு முறைகேடுகள் மற்றும் வேலைவாய்ப்பின்மையை கண்டித்து பீகார் தலைநகர் பாட்னாவில் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம். போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி. தண்ணீரை பீச்சி அடித்து கலைப்பு. தெருநாய்களை கருணை கொலை செய்ய கேரள அரசு அனுமதி. மருந்தை நரம்பு வழியாக செலுத்தியே கருணை கொலை செய்ய வேண்டும் என கேரள அரசு அறிவுறுத்தல். கேரள மாநிலம் கண்ணூர் வயநாடு மலைப்பாதையில் நிலச்சரிவு. காரில் பயணித்தவர்கள் நூலிழையில் உயிர் தப்பிய அதிர்ச்சி காட்சி. ஈரான் எண்ணெய் வர்த்தகம். இந்தியாவின் 4 நிறுவனங்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா.